Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த விசேஷித்த கூடுகையின் இரண்டாவது நாள் பகல் கூடுகையில் தேவ சமூகத்தில் தேவன் கடந்து வர தேவன் கிருபை பாராட்டினார். அதை நினைத்து சேர்ந்து நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன் என்கின்ற பாடலை நாம் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹalleluya. Yes, Jesus. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து ஓசை உள்ள கைத்தாளத்தில், நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நம்முடைய தேவன் பெரியவர். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றி, நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. சேர்ந்து கர்த்தர் நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். தாயின் கருவறையில் உருவாக்கப்பட்ட நாள் முதல், சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்தார். கரத்தை பிடித்து கர்த்தர் கனிவாய் நம்மை நடத்தினார். இயேசுவே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணில் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை, சொல்லுங்க உண்மையா, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினார். சேனைகளின் கர்த்தர் நம்முடைய முன்பாக கடந்து செல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்பு
சொல்லுங்க. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படினே. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படினே. நல்லவரே வல்லவரே நன்மைகள். ஆண்டவருடைய நாமத்தை சேர்ந்து உயர்த்தலாம். எங்கே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ அந்த இடத்திலே கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறார். அந்த இடத்திலே கர்த்தர் நமக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறார். எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க? நல்லவரே வல்லவரே இயேசுவே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் வாய்களை திறந்து சொல்லுங்க. நன்றியா நன்றியா என்னுள்ளம் நிறைவே. நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என்னுள்ளம் நிறைவே. நாதன் இயேசுவை போற்றிடுவே. துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலையாகிய கிறிஸ்து இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் கவலைப்படுவதில்லை. ஆவியானவரே, துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க சொல்லுங்க. கண்மலை தேவன் என்னோடு இருக்க. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. ஒரு விஷயத்தோட கண்மலை தேவன் என்னோடு இருக்க. நல்லவரே நல்லவரே நல்ல ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக யார் வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ அவர்களுக்காய் கர்த்தர் பராக்கிரமத்தை செய்கிறவர். வல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள். நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றியா என்னுள்ளம் நிறைவே. நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என்னுள்ளம் நிறைவே. நாதன் இயேசுவை போற்றிடுவே. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மேகங்கள் மீது வரப்போகிறார். வேகமாய் வரப்போகிறார். அவர் வருகையை எந்த ஒரு மனிதனும் அறிய முடியாது. ஒரே ஒருவர் மட்டும் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தெய்வம் மட்டுமே அறிந்திருக்கிறார். கண்ணீரை அன்று துடைப்பார். நம்முடைய கவலைகளை அன்று மாற்றுவார். நம்முடைய ஏக்கங்களை நிறைவேற்றுவார். இயேசுவே மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பாலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றார். சொல்லுங்க. கண்ணீர் துடைத்து பாலனை கொடுக்க சொல்லுங்க சொல்லுங்க. கண்ணீர் துடைத்து பாலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர். நல்லவரே நல்லவரே வல்ல என்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எல்லா பிள்ளைகளும் ஒரே தேவ மகிமைக்குள்ளாக நல்லவரே
மகிமை என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் சொல்லுங்க. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில். ஓ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் நன்றி சொல்லி, நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவே நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவே. நன்றியா நன்றியா இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என்னுள்ளம் நிறைந்து. நல்லவரே, நல்லவர், நல்லவரே, வல்லவர், சொல்லுங்க. நல்லவரே, 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 செய்பவரே, நல்லவர், வல்லவரே, நன்மைகள். ஓ எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சொல்லுங்க. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். சொல்லுங்க. உங்க கிருபை, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் நல்ல கரம் தட்டி ஓசையுள்ள கைத்தாளத்தோடு வாய்களை திறந்து சொல்லுங்க. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் சென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். ஓ எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர். சொல்லுங்க. சபை, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டி, புது இருதயம் தந்துவிட்டி. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டி, புது இருதயம் தந்துவிட்டி. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்துவேன். சொல்லுங்க. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்துவிட்டி. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன்
நல்ல கரம் தட்டி எங்கள் தேவன் நீர் ஒருவரே, நாங்கள் போற்றப்படக்கூடியவர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எந்த நாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நல்ல கரம் தட்டு. ஒரே ஒரு விசை கூட. எனக்காய் செங்கடலை பிளந்த கர்த்தர், எனக்காய் எரிகோவின் கோட்டைகளை உடைத்த கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசத்தில் வைராக்கியமா? ஓ, எந்த மனிதனும் செய்ய முடியாததை எனக்காய் மட்டும் செய்த தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்தில் ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியமாய் நிற்கிற ஒரு மனிதனுக்காய் செய்கிறவர். கரங்களை தட்டி எனக்காய் எரிகோவை தகர்த்தார் என்று சொல்லுகிறவங்க நல்ல உற்சாகமாக, எனக்காய் எனக்காய் எனக்கு முன்பாக இருந்த எல்லா செங்கடலையும் பிளந்தார் என்று சொல்லுகிறவங்க என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா. செங்கடலை நீர் பிளந்தி, ஆவியானவரே செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால். சொல்லுங்க சத்தமாய், கோலியாத்தி. ஆமென் அப்பா. ஓ, கோலியாத்தின் கோஷங்களை எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சொல்லுங்க, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன், சொல்லுங்க, நீர்தான் எங்கள் தேவன். ஓ அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. சொல்லுங்க, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா. ஓ துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதி. எல்லா சிறு பிள்ளைகள் கரம் தட்டி பாடுங்களேன் அப்பாவுடைய நாமத்தை. இயேசுவே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்து கொண்டே. ஓ தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும், இயேசுவே, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு
ஒரு விசை கூட சொல்லுங்க, தேவனை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு, ஓ தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். சொல்லுங்க, அவரது நாமம். இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய நாமமும் நம்மை காப்பாற்றாது. சொல்லுங்க, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் அல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், நமக்காய் எல்லாவற்றையும் செய்கிறவர். அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. துதிப்பே 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 துதித்து கொண்டே இருப்பே. துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே. சொல்லுங்க, துதிப்பே 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 துதித்து கொண்டே இருப்பே. துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு கம்பீர சத்தத்தோடு ஓ ராபாபா ஹத்தராபா ஷகதரா ரீமாலாதேரே அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. நீங்க தாப்பா எங்களுக்கெல்லாம், நீங்க தாப்பா. அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பே 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 துதித்து கொண்டே இருப்பே. துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே. சொல்லுங்க, சிங்கத்தின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தம் அல்லேலூயா. ஆனந்தம் அல்லேலூயா. இயேசுவே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்து கொண்டே. துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாருங்க. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஒரு பாடலை கூட நாம் தொடர்ந்து பாடல் தாளில் இருந்து பாடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்த போறோம். பாடல் தாளில 3வது பாடல். Thank you. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம்
இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆமென் சொல்லுவீங்களா? முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் இயேசு இடத்துல நீ இந்த ஜாதியா, நீ இந்த ஸ்டேட்டஸ்ல உள்ளவன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு யாரையுமே பிரிச்சு பார்க்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன்தான் சில நேரத்துல ஆமென் சிலரை பிரிச்சு பார்ப்பான். சில கிறிஸ்தவர்கள் கூட சில சபையில, எனக்கு ஒரு சபையே தெரியும், அந்த சபையில 2 சைடு 2 தண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆமா, எங்க நாமக்கல் மாவட்டத்துல 2 சைடு 2 தண்ணி வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உயர்ந்த ஜாதி மக்கள் குடிக்கிறதுக்கு, இது தாழ்ந்த ஜாதி மக்கள் குடிக்கிறது. எங்க? சபையில. ஆமென். மனுஷன்தான் சில நேரத்துல ஜாதியை பார்த்து பிரிச்சு வைப்பான். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஜாதியை பார்த்து பிரிச்சு வைக்கிறவரே அல்ல. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா எல்லாரும் ஒண்ணு. ஆமென். அவர் பொதுவான தெய்வம். அவர் எந்த மதத்துக்கும் உட்பட்ட தெய்வம் அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? அவர் மார்க்கம் உடையவர். ஆமென். அவர் இந்த மதத்துக்கான தெய்வம் இல்ல, அவர் இந்த ஜாதிக்கான தெய்வமா இல்ல, அவர் பொதுவான தெய்வம். ஆமென். இந்த பாடலை பாடி அப்பா நாமத்தை உயர்த்தி பிடிப்போமா? ஜீசஸ். ஆமென். நல்ல கரம் தட்டி பாடலாமா? பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. நீங்க சொல்லுங்க. ஆராதனைக்கு இயேசு நீர் மாத்திரமே. பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. நீங்க சொல்லுங்க. அன்பு என்றால் இயேசு, பெரும்பாவி மனம் மாற தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டிக்காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம். ஆமென். பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நீ பாவம் செய்கிறேன்னு கண்டித்து உணர்த்துகிறவர் மாத்திரம் அல்ல,
அதை மன்னிக்க கூடிய தயவு பொருந்தினவர். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த பாடலை உற்சாகமாய் பாடி இந்த தேசத்துல இயேசுங்கிற நாமத்தை உயர்த்தி பிடிப்போமா? பாவத்தை சுட்டி காட்டி கண்டி துணத்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அப்பா நாமத்தை உயர்த்தி பாவத்தை சுட்டி காட்டி இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம், பாவத்தில் விடுதலை தருகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தில் விடுதலை தருகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடுவோம். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. மூணாவது சரணம். சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சம் இல்லாத நேர்மையுள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இப்ப நீங்க சொல்லுங்க. சொன்ன சொல் தவறாத நம்பிக்கை இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சம் இல்லாத நேர்மையுள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆமென். பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் அந்த தெய்வத்தை நான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க. ஆராதனைக்கு இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் கடைசியா இந்த சரணத்தை பாடுவோம். அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனமாற ஏங்குகின்ற தெய்வம். ஆமென். அன்பு என்றால் என்ன என்று இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனமாற ஏங்குகின்ற தெய்வம். தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. சொல்லுவோம். என்னை ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் இயேசு நீர் மாத்திரமே. நீங்க சொல்லுங்க. ஆராதனைக்கு
சேர்ந்து ஒரே சபையாய் சொல்லுங்க, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரம். ஒரு விசை கூட சபையார், இயேசு பொதுவான தெய்வம், மன்னிக்கிற தெய்வம், ஆமென், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம். சொல்லுவோம், இயேசு நீர், இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், ஒரு விசை கூட கடைசியாய் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம். ஆமென், சோதரன், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அன்பு எப்படி செலுத்தணும்னு சொல்லி கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேவாலயத்துக்கு 2 பேர் ஜபிக்கிறதுக்காக போனாங்களாம், வேதம் சொல்லுது. அதுல ஒருவன் ஆலயத்துக்குள்ளாக வந்து, ஆமென், அந்த கிருபாசனத்து அண்டைக்கு முன்னாடி வந்து நின்று ஜபிக்கிறாரு. ஆண்டவரே, நான் 3 வேளை உபவாசிக்கிறேன், என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் கரெக்டா வாழுறேன், நான் அந்த வெளியே நிக்கிற அந்த மனுஷன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறாரு. வெளியே நிக்கிற மனுஷனும் இப்படி ஜபிக்கிறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, பாவிகளிலும் பிரதான பாவி, என் மேல எப்படி இருங்க, கிருபையாய் இருங்கன்னு. இப்ப 2 பேரும் ஜபிச்சாச்சு. இப்ப ஆண்டவர் ரிசல்ட் கொடுக்க வராரு. ரிசல்ட் கொடுக்கும்போது ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் அல்ல அவனே நீதிமானாக்க, அப்படி ஆண்டவர் கொடுக்கல. அவன் அல்ல இவனே. இப்ப யோசிச்சு பாருங்க, முன்னாடி ஒருத்தவன் நிக்கிறான், பின்னாடி ஒருத்தவன் நிக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணணும், முன்னாடி நிக்கிறவனை பார்த்து இவன் அல்ல அவனே நீதிமானாக்கப்பட்டான் அப்படிதான் சொல்லணும், அப்படிதானே? ஆனா ஆண்டவர் எப்படி ரிசல்ட் கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க நிக்கிறவனை பார்த்து சொல்றாரு இவன் அல்ல, ஆமென் சோத்திரம், அவன் இங்க நிக்கிறவனை பார்த்து சொல்றாரு அவன் அல்ல, அங்க நிக்கிறவனை பார்த்து சொல்றாரு இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்துல மனுஷன் நம்மள பாவின்னு ஒதுக்கி வைக்கலாம், ஆனா அந்த பாவியின் இடத்துலதான் ஆண்டவர் அன்பை செலுத்தி எப்படி அன்பு செலுத்தணும்னு சொல்லி காட்டுவாரு, செஞ்சு காட்டுவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்துல கவனிச்சிருக்கீங்களா, சில மனிதர்கள் ஒரு பாவம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் நம்ம இருதயத்துல அவனை அந்த ஒரு தப்பதான் நினைச்சு அவனை பார்த்துக்கிட்டே இருப்போம், பாத்தீங்களா? ஆனா நமக்கு தெரியாது, அவன் எப்பவோ ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி அவன் பரிசுத்தமா மாறி இருப்பான். ஆனா நம்ம எண்ணம், அவன் அந்த தப்ப அன்னைக்கு பண்ணனா, அவன் அந்த பாவத்தை அன்னைக்கு பண்ணனா, நான் என்ன பண்ணிட்டேன், பார்த்துட்டேன். நம்முடைய ஆண்டவர் அவன் மன்னிச்சு அவனுடைய பாவத்தை, ஆமென் சோத்திரம், கடல் ஆழத்துல தூக்கி எறிகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த இடத்துல இருக்கிற என்ன என் பாவத்தை மன்னிச்சு கடல் ஆழத்துல போட்டு அன்பு செலுத்தினதுனாலதான் இந்த ஆலயத்துல, இந்த மைதானத்துல இன்னைக்கு என்னால உட்கார முடியுதுன்னு சொல்றவங்க கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவரை துதிக்கலாமா? ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க போறோம். கடைசி அந்த பாடலை பாடி, பாடல் புஸ்தகத்திலே 4வது பாடல், இன்னும் துதிப்பேன்
இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Thank you Lord. பாடல் தாளில 4வது பாடல். இந்த பாடலை பாடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அந்த அன்பை பார்த்து சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். தெரியாதவங்க என் கூட கற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை பாடுங்க. ஒரு விசை கூட. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். உங்க அன்பை இன்னும் துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், இவ்வேளையும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், இவ்வேளையும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. சபை துதிக்க ஆரம்பிப்பீங்களா? இன்னும் துதிப்பேன், ஆராதிப்பேன். வியாதியின் இதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும். சொல்லுங்க. நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் ஆமென், என்னை மறுபடியும் செய்வீர். இன்னும் துதிப்பேன்,
உடரபல சந்தரஹதுனமோ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் இன்னும் போற்றுவேன். இந்த வார்த்தையை சொல்லுங்க. நம்பிக்கையாவும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் சொல்லுங்க. நம்பிக்கை சில நேரத்துல முடியுதுன்னு நினைப்போம், ஆனா ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளை முடிய விடாமல் நடத்துவார். இந்த வார்த்தையை உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. நம்பிக்கை நம்பிக்கையாவுமே எல்லாமே முடிந்தது. எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்த சந்தரஹதுரபோதநாதனா என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஜீசஸ், இன்னும் ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். அப்பா அப்பா இயேசுவே, இன்னும் துதிப்பேன், இன்னும் 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 உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும். அப்படியே எல்லாரும் அப்பா சமூகத்தில் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுப்பி ஒரு சில நிமிடம் ஆண்டவர் ஆராதிக்கலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் இன்னும். யாரும் வேடிக்கை பார்க்காம ஏசப்பாவை தேடி வந்த பிள்ளைங்க ஆராதிப்பீங்களா? சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கை நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் சொல்லுங்க. நம்பிக்கையாவுமே ஆமா எல்லாமே முடிந்தது எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பே. சபை மக்கள் நல்ல முழுவலத்தோடு கரம் தட்டி ஆமென். தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். கதறி ஆத்தர பலவா, கதறி ஆத்தர பலவா. தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற இந்த கன்வென்ஷன் நாட்களிலே உனக்கு முன்பதாக இருக்கிற சில முத்திரையின் கற்கள் விலகுகிறது, விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. கரம் தட்டி, கரம் தட்டி. ஓ ராகரவலா சந்தரே உடரா ஹந்தர பௌடர வலவலவா. முழுவலத்தோடு கரம் தட்டி. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில இருக்கிற சில முத்திரை கற்கள் விலகும், விலகும், விலகும். ஷதரபௌதரா ரிகதரதரியாந்தரா
உங்க வலது கரத்தை உயர்த்தி நம்பிக்கையாலுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. நல்லா கவனிங்க. இந்த புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில இந்த வார்த்தையை சொன்னேன். அந்த வார்த்தையை இன்னும் ஒரு விசை கூட சொல்லி இந்த ஆராதனையை முடிக்க விரும்புகிறேன். தாவீதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் ஒரு யுத்தத்துக்காக போயிட்டு திரும்ப வராங்க சிக்லாவுக்கு. இப்ப சிக்லாவின் வாசலில் காலடி வச்சா அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம், மிகப்பெரிய நெருக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்பாதித்தது குடும்பம் எல்லாம் வச்சையும் அமலேக்கியம் என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு போயிட்டான். இப்ப அந்த இடத்துல இந்த வேத வசனம் அழகா எழுதியிருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும், 1 சாமுவேல் 30வது அதிகாரம், தாவீதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்களாம். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க வீட்டுல இருந்து இப்போ ஒருத்தவன் எதையோ ஒன்னை எடுத்துட்டு போயிட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்க? அழுவீங்களா? இல்ல அவன்கிட்ட போராடி போய் இழந்ததை திருப்பிட்டு வர முயற்சி பண்ணுவீங்களா? இல்ல, தாவீது போர்ல ஜெயித்துட்டு வராரு. அப்ப தாவீதும் தாவீதோடு கூட இருக்கிறவங்களை என்ன பண்ணிருக்கணும்? அழாம அதே ஜெய துணியோட என்ன பண்ணிருக்கணும்? திரும்பியும் போய் போராடி இருக்கணும். அப்படிதானே? ஏன் போராடல? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் போகல? தாவீது சிங்கத்தின் வாயை கிழிச்சவரு, தாவீது கரடி கிட்ட இருந்த ஆடை தப்பிச்சவரு, ஏன் போகல? தாவீதோட கூட இருந்த ஜனம் பலவான்கள், ஏன் போகல? ஏன்னா தாவீதுக்கும் தாவீதோடு கூட இருந்த ஜனங்களுக்கும் தெரியும், அமலேக்கியன் கையில போயிருச்சுன்னா அது திரும்ப வராது. புரியுதா? அமலேக்கியன் கையில போயிருச்சுன்னா திரும்ப வராது. அதனாலதான் தாவீது கூட இருந்த ஜனம் தாவீத கல்ல எறிகிறதுக்கு, உன் பேச்ச கேட்டுதானே நாங்க யுத்தத்துக்கு போனோம், யுத்தத்துக்கு போகாம இங்க இருந்திருந்தா என் குடும்பம் தப்பிச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லி தாவீத கல்லெறிய முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல வேத வசனம் இப்படி அழகா எழுதி இருக்கும். ஆமென். தாவீது கர்த்தரை நோக்கி, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். எப்ப முடியல, நம்பிக்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாரோ, எல்லாம் இழந்துருச்சுன்னு நினைச்சாரோ, அந்த சமயத்துல தாவீது கர்த்தரை நோக்கி. அடுத்து வேத வசனம் இப்படி சொல்லுது, இழந்த எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அந்த இடத்துல தாவீதோடு கூட இருந்த ஜனங்கள் திருப்பி கொண்டாங்கன்னு இல்ல, தாவீது திருப்பி கொண்டான். காரணம் என்ன தெரியுமா? ஜனம் கல்லை எடுத்துச்சு, தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரை நோக்கி பார்த்த பிள்ளை இழந்தவைகள் இருந்தாலும், நம்பிக்கை இழந்தாலும் திருப்பி கொள்வார்கள். நம்பிக்கை இருக்கிறவன் கரங்களை சாட்டி, நான் இழந்தது அதிகமா இருக்கலாம், இந்த கன்வென்ஷன்ல நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், கர்த்தர் என்னையும் அமலேக்கியன் கையில மாட்டின எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள வைப்பார். கரங்களை முழுபலத்தோடு தட்டி, முழுபலத்தோடு தட்டி, ரீஷந்தரா இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சபை துதிப்பீங்களா? இன்னும் தூதி. தாவீதை போல கர்த்தரை நோக்கி பார்த்து துதிங்க பார்க்கலாம். நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஆமென், எல்லாவற்றையும் இழந்து நீங்க இந்த இடத்துல இருக்கலாம், ஆனால் அப்பாவை துதிங்க பார்க்கலாம். இந்த கன்வென்ஷன் நாட்களிலே ஆமென், கர்த்தர் ஆமென் போட்ட தனத்துல அமலேக்கியம் போட்ட சில முத்திரைய ஆண்டவர் உடைப்பாராக, ஆண்டவர் உடைப்பாராக. ஓ, கர்த்தரே செய்வார், கர்த்தரே செய்வார். இந்த காரியம் தேவனால் உண்டாயிற்று. இன்னும் துதிப்பேன், இன்னும் ஓ இன்னும் அப்படியே 2 கரங்களை அசைத்து ஆராதனை, 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 ஆராதனை.
அவரை துதிக்கிற பிள்ளையே, நான் சொல்றேன், தாவீதை இழந்தவைகளை திரும்ப கையில கொடுத்தார்னா, நீங்கள் இழந்தவைகள் உங்க கரங்களில் மீண்டும் கொடுக்கப்படும். ஆண்டவர் இந்த கன்வென்ஷனில் நீங்க போட்டு வச்ச சில கல்லறையின் முத்திரைய ஆண்டவர் உடைப்பார். உயிர்த்தெழுந்த தெய்வம் கல்லறையில் இருந்து முத்திரையை உடைத்து உயிர்த்தெழுந்த தெய்வம் உங்க வாழ்க்கையில இருக்கிற முத்திரைகளையும் உடைப்பாராக. ஆராதனை 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 எங்கள் அன்பு தெய்வமே, இம்மட்டுமாய் பாடி துதிக்க கர்த்தர் கொடுத்த பலத்துக்காய் ஸ்தோத்திரம். எப்படி நம் ஆண்டவராகிய இயேசு கல்லறையில இனி அந்த கல்லு புரளாது கல்லு துறக்காதுன்னு போட்டு வச்ச முத்திரைய உடைச்சி எப்படி 3வது நாள் எழும்பினாரோ, ஆமென். விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த மைதானத்துல நீங்க ஒருவேளை சில கல்லறையின் முத்திரைய போட்டு வச்சிருக்கலாம். இது முடியாது பாஸ்டர், இனி இதுமே நடக்காது, இது அவங்கிட்ட போச்சு, இனி சாத்தியம் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கல்லறையின் முத்திரையை உடைத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் வாழ்க்கையின் சில முத்திரைகளை உடைத்து எறிந்து இந்த கன்வென்ஷன் நாட்களிலே உங்களையும் உயிர்த்தெழ செய்வாராக. தகப்பன் மீதியான நேரங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்க அளவில்லாத பிரசன்னம் இந்த மைதானத்தை விட்டு குறையவே கூடாதுப்பா. பிரசன்னத்துக்குள்ளேயே எங்களை நடத்துங்க. வார்த்தை நேரங்களில் உங்க பிரசன்னம் இன்னும் அதிகமாக எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்து கேட்கிறோம். நீர் பேசுவதற்கு எங்கள் செவிகளும் எங்கள் இருதயங்களும் திறந்து காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராய். மீதியான நேரங்களை உங்க கரங்களுக்குள்ளாக கொடுக்கிறோம். எங்களுக்காய் இறங்கி வந்த மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.